அத்தாடி, யார் மணி? திடீர்னு பயந்தே போயிட்டேன். மகனே, நீ பயந்து விடக்கூடாது என்று தான் நான் ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப நிதானமாக வந்தேன். நல்லா வந்த போ. இந்த நடுக்காட்டில் உனக்கு என்ன வேலை? நான் ஒரு தேவதை. இந்த காட்டில் 100 வயதை கடந்த ஒவ்வொரு மரத்திலும் ஒரு தேவதை குடியிருப்பாங்க. வேற ஏதாவது காமெடி என்ன சொல்லுமா? பல வருடங்களுக்கு பிறகு இம்மர நிழலில் இலைப்பார வந்திருக்கும் மானுடா, வேண்டும் வரம் கேள். நானே வழி தெரியாமல் 8 மணி நேரமாக அந்த காட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீ வேற பசி வேற வயிற்ற கிள்ளுது. எனக்கு சிரிக்கிறதா அழுகுதானே தெரியல. சரி, இப்போதைக்கு என் பசியை போக்க ஒரு பெரிய சாக்லேட் கிடச்சா நல்லாயிருக்கும். மகனே, அப்படியே ஆகட்டும். இதோ நீ கேட்ட சாக்லேட். மிக்க நன்றி தாயே. தாயே, நான் ஒரு சாக்லேட் தான் கேட்டேன், நீ 2 கொடுத்திருக்கிறாய். உனக்கு பெரிய மனசு தாயே. தயவு செய்து நான் பேசுவதை முழுமையாக கேட்ட பிறகு சாக்லேட்டை சாப்பிடு. நான் இந்த சாக்லேட்டுகளை 1 வாங்கினால் 1 இலவசம் என்ற ஆஃபர் உள்ள கடையிலிருந்து வரவழைத்தேன். மன்னிக்கவும் தாயே, பசி வைத்த கிள்ளுது. என்னது, வரவழைத்தாயா? நல்ல காமெடி. எங்கள் ஊரில் இது போன்ற மேஜிக் எல்லாம் 4வது படிக்கும் சிறுமி கூட செய்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து நான் பேசுவதை முழுமையாக கேட்ட பிறகு சாக்லேட்டை சாப்பிடு. எனக்கு பிறருக்கு வரம் கொடுக்கும் சக்தி தான் உள்ளது. எனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள எனக்கே நான் வரம் கொடுத்து கொள்ள முடியாது. எனக்கும் சாக்லேட் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை பிறந்து விட்டது. அதனால் தான் 2 சாக்லேட்டுகளை வரவழைத்தேன். இனி உன் விருப்பம். சரி, உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. பாதி சாக்லேட் தாரேன், இந்தா. சரி, சாப்பிட்றதுக்கு வேற ஏதாவது வச்சிருக்கியா? நான் ஒரு வரம் தான் கொடுக்க முடியும். ஓ, நான் வரம் கொடுக்கும் தேவதை என்பதை இன்னும் நீ நம்பவில்லை என தெரிகிறது. என்னை ஏதோ பைத்தியம் உளறி கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறாய், சரிதானே? சரி, இன்னொரு வரம் கொடு, நான் நம்புகிறேன். அதெல்லாம் முடியாது. ஒருவருக்கு ஒரு வரம் தான். என்கிட்ட பால் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டாய் அல்லவா? அதற்கு பிரதிபலனாக எனக்கு நீ ஏதாவது வரம் தந்தே ஆக வேண்டும். மானிட பதரே, உன் புத்தியை காட்டிவிட்டாயே. சரி, உனக்கு என்ன வேண்டும்? ஒரு ஹெலிகாப்டர். நான் கொடுத்து விடுவேன், ஆனால் நீ எப்படி பயணிப்பாய்? ஹெலிகாப்டர் பைலட் லைசன்ஸ் வைத்திருக்கிறேன். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? ஓ, சமாளிக்கிறியாக்கா? சமாளிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இதோ நீ கேட்ட ஹெலிகாப்டர்.